கொள்கையில் நமது கொள்கை பிடிக்காம இருக்கலாம், நியாயம் பேசுறவங்க எல்லா கொள்கையில் உள்ளவங்களும் இருப்பாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நம்பி ஃபதபா இலைஹி ராஹிலத்தைஹிமா, ரெண்டு பேரும் தங்களுடைய ஒட்டகத்தை அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைச்சு வாதாஹு கார சௌரின் பாத ஸலாத்தி லயாலின், 3 நாளைக்கு பிறகு சௌரு குகைக்கு அதை கொண்டு வா என்று அவருக்கு என்ன செஞ்சாங்க, அவர்கள் அந்த ஒட்டகத்தை ஒப்படைத்தார்கள். அவர் சொன்னபடி ஃபதாஹுமா பி ராஹிலத்திஹிமா சபிஹத் லயாலின் ஸலாத்தின், 3வது நாள் இரவு காலையில கரெக்டா நெஞ்சிட்டாரு, ஒட்டகத்தோடு அவர் ஆஜராகி விட்டார். அதுல ஏறினா என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு அவங்க போய் சேர்றாங்க. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், முஸ்லீமா அந்த மத கண்ணோட்டத்தை ரசூலுல்லாஹ் பார்க்க நம்பிக்கையை தான் பாக்குறாங்க. அவர் முஸ்லீம் இல்லையான்னு பார்க்கல. கொள்ளுவதற்கு திட்டம் போடக்கூடிய ஒரு சமுதாயம், அதிலும் நல்லவர் இருப்பார்களே ஆனால் அவர்கள் மதிக்கணும், இன அடிப்படையில் பார்க்க கூடாது, அதுல நேர்மையானவங்க இருப்பாங்க, எல்லாரையும் ஒரே தராசில் வச்சு எடை போட்ட கூடாது, கொள்கையில மாறுபட்டு இருந்தால் கூட அநியாயம் செய்யாதவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்ததுனாலதான் இந்த நெருக்கடியான கட்டத்தில் இப்படி ஒரு பொறுப்பை படைக்கிறாங்க. இப்படி யாராலும் ஒப்படைக்க முடியாது. அது அவங்களுடைய வாழ்க்கை அதுல தான் இருக்குதுங்க. அவங்களுடைய அல்லாஹ்வுடைய உதவி தனி. நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஒரு வெளியில ஒரு மனுஷன் மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன் பார்வையில் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க, அவருடைய எதிர்காலத்தை ஒப்படைச்சிருக்காரு. அதாவது இஸ்லாத்துக்கு வெளியே நின்று கொண்டு ஒரு மாற்று மதத்தினர் பார்வையில் இதை பார்த்தா எப்படி இருப்போம், அந்த மனுஷன் தன்னுடைய எதிர்காலத்தையே ஒரு நான் முஸ்லிம்கள் ஒப்படைச்சிருக்காரு இருந்தாலும் அவன் காட்டி கொடுத்தா என்ன ஆயிருக்கு, தீர்த்து கட்டிருப்பாங்களே, தீர்த்து கட்டினா வரலாறுல அப்படி ஒண்ணு இல்லாம போயிருமே, முகமது ஒருத்தர் இருந்ததோ அது இல்லாம போயிடாது. நான் வெளியே நின்று சொல்றேன், ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு வரலாற்று ஆசிரியருடைய பார்வையில பார்த்தால் தன்னுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே யார் நம்பி ஒப்படைக்கிறாரு, முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் நம்பி ஒப்படைக்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி ஒரு மனிதனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு நேயம், மதத்துக்கு அப்பாற்பட்டு நல்லவன் கெட்டவன தீர்மானிக்கக்கூடியதும் பொறுப்பு ஒப்படைக்கக்கூடியதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அபூபக்கர் அவங்க ஆரம்பத்தில் ஊர்ல இருக்க முடியல, அவங்களையும் ஆரம்பத்தில் சும்மா விட்டுருந்தாங்க. அப்புறமேல அவங்கள தீவிரமா அந்த கொள்கையில் இருக்கிறத பார்த்துவிட்டு அவருடைய குடும்பம், அவருடைய செல்வம், அவருடைய நல்ல செயல்களுக்காக வேண்டி சும்மா விட்டு வச்சிருந்தவங்க கூட பின்னாடி அவங்களையும் தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களையும் அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் மதீனாவுக்கு போனது ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து. அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னாடியே நான் அபிசினியாவுக்கு போயிடுறேன், இந்த ஊர்ல இருந்து என்னால வணக்கம் செய்ய முடியல, இந்த ஊர்ல இருந்து என்ன இறைவனை தொழ முடியல, இவங்க ரொம்ப இடைஞ்சல் பண்றாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அனுமதியோட அவர் முதல்ல எங்க கிளம்புறாரு, தனியா அபிசினியாவுக்கு போறார். இந்த ஊரே வேணாம், மக்காவே நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போறார். போயினோன்னு அந்த ஊரை தாண்டி ஒரு கிராமத்துல இப்னு தக்னான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் அந்த கிராமத்துடைய தலைவர். அங்கெல்லாம் ஒரு கிராமமா இருந்து தலைவர்கள் வச்சிருப்பாங்க, அவங்க கையில் அந்த ஊரே இருக்கும். அரசாங்கம் ஒண்ணு கிடையாதுல, பெருசா நெட்வொர்க் பண்ண அரசாங்கம்லாம் இருக்காது. ஊர்ல ஒரு தலைவர் இருப்பார், அதான் நாடு, அவருக்கு தான் அந்த உலகம், அந்த ஊரே இருக்கும். அப்படிதான் அந்த காலத்து வழக்கம். அப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த இப்னு தக்னாங்கிறவர் இவரை பாக்குறாரு அபூபக்கரை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஏன், இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் மாதிரி ஒரு பரோபகாரி யாரும் கிடையாது, ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர், ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு, நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். கேள்விப்பட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா அபூபக்கரை பாக்குற, என்ன அபூபக்கர் எங்க கிளம்பிட்டு இருக்கிற, நான் ஊரை விட்டு போறேன். எதுக்கு நீ ஊரை விட்டு போற, இந்த மாதிரி என்னை இறைவனை, நாங்க ஒரு இறைவனை நம்புறோம் அப்படி வளர்க்கிறார். இஸ்லாத்தை அவருக்கு சொல்றார், நாங்க ஒரு இறைவனை நம்புறோம், எங்க ஊருக்காரங்களுக்கு அது பிடிக்கல, நாங்க வாழ விட மாட்டேங்கிறாங்க, நாங்க ஒழுங்கா என் இறைவனை நான் விரும்பினபடி வணங்குவதற்காக வேண்டி நான் அபிசினியாவை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீ உன்னைய மாதிரி ஆள்லாம் ஊரை விட்டு போக கூடாது, உன்னை மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் எங்க கிடப்பான், நீ மாதிரி ஒரு ஆள் இருக்கணும்யா ஊர்ல, நீ போக கூடாது, நான் விடமாட்டேன் உன்னைய அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர்கிட்ட சொல்றாரு, நீ என்னென்ன உதவி எல்லாம் செய்யற, எப்படி எல்லாம் நல்ல காரியம் பண்ற, உன்னைய மாதிரி ஆட்களை விரட்டுறாங்களே அவங்க, நான் வர்றேமான்னு சொல்லிட்டு அவரு திருப்பி கூட்டு வர்றாரு. எங்க மக்காவுக்கு திருப்பி கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அந்த குறைஷர் எல்லாம் கூப்பிடுறாரு, என்னங்கடா அநியாயம் பண்றீங்க, எப்படிப்பட்ட மனுஷனை விரட்டி விடுறீங்க, இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, போமாண்டு அந்த வெளியூர்காரர் என்ன செய்யறாரு சொல்லி, நான் இவருக்கு அடைக்கலம் கொடுக்குறேன், நீங்க அவர் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு சமுதாயம் கொடுக்குற அடைக்கலத்தை ஒருத்தன் ஏத்துக்குருவான். ஏன்னு கேட்டா இவன் மறுத்தான் வைங்கள, நாளைக்கு அவனை தாண்டி தான் வெளியூருக்கு போகணும், வியாபாரத்துக்கு போக விட மாட்டாங்க. ஒரு கிராமத்தில் உள்ளவங்க அடைக்கலம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா மறுத்து அல்ல முடியாதுன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், முடியாது தானே, ஒரு ஒட்டகம் ஊரை தாண்டி போட்டு பாத்துக்கிறோம்டா அவங்க எது பேர் வாங்கி வாழ முடியாது.
அதனால அவர் வந்து சொல்றாரு, நீ வந்து சரியா முறை இல்ல, நான் வந்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறேன், அவர் வேலையை அவர் பார்ப்பாரு, நீங்க அவர் மேல ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. இவர் ஒரு ஊர் தலைவரை வந்திருக்கிறாரு, நமக்கு சிக்கலாகி போயிடும் சொல்லி, சரி அவர் வீட்டுல இருந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கிறோம், வீட்டுக்குள்ள இருந்து என்ன வேணாலும் அவர் கத்திக்கிறட்டும், தொழுதுக்கிறட்டும், பிரச்சாரம் பண்ணட்டும், வெளியே மட்டும் வரக்கூடாது, அவர் வீட்டுக்குள்ள மட்டும் என்ன வேணாலும் சரி நாங்க எந்த இடத்திலும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை அடிப்படையில் அவர் கேரண்டி கொடுக்கிறார். அவர் கேரண்டி அடிப்படையில் அபூபக்கர் இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அபூபக்கர் சும்மா இருக்க முடியல. அவர் வந்து ஒரு பிலால் மாதிரியான ஒரு ஆளு, மறைச்சிக்கிட்டு இருக்கலாம் அவர் பிடிக்காது. அவர் என்ன பண்றாரு, அது வீட்டுக்குள்ள இருந்து பண்றது, நான் சொல்ற சரியான மார்க்கமா இருந்தா நான் ரோட்டுக்குள்ளே தான் சொல்லுவேன், வாசல்னு சொல்லுவேன் அப்படின்னு திரும்பி என்ன பண்றாரு, பழையபடி ஆரம்பிச்ச உடனே அவரை கூப்பிடுறாங்க, என்னப்பா நீ தானப்பா அடைக்கலம் கொடுத்த, உனதா வண்டி கொடுத்தா அவர் கண்டிஷனை மீறிட்டாரு. உடனே அந்த இப்னு தகனாங்கிறவர் வந்து அபூபக்கரை பாக்குறாரு, அபூபக்கரே நான் ஒரு கண்டிஷன் போட்டு தானே உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன், நான் அடைக்கலம் கொடுத்து ஏன் சொல்ல நீ மீறினு சொன்னா எனக்கு என்ன மரியாதை, அப்புறம் அதனால நான் கொடுத்த அடைக்கலத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ வந்து திருப்பி தந்திருந்த அடைக்கலத்தை ஒரு மரியாதை கொடுப்பாங்க அரபுகள். இஸ்லாத்துல இல்லாதவங்களா இருந்தாலும் இந்த வாக்கு நிறைவேற்றுறதுல அரபுகளை வந்து என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு வரைக்கும் ஐயாமுல் ஜாகிலியத்திலும் கரெக்டா இருப்பாங்க, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுற விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. கொடுத்ததுதான் உசுரை கொடுத்தது என்ன செய்வாங்க, காப்பாத்துவாங்க. அந்த மாதிரி அவர் சொல்றாரு, நான் ஒரு அடைக்கலம் கொடுத்தேன், அதுல நீ உண்மையால நடந்துக்கல, ரிட்டர்ன் கொடுத்துருன்னு கேட்டுட்டு தான் வாபஸ் வாங்குவாங்க. நான் கொடுத்த அடைக்கலத்தை என்கிட்ட திருப்பி தந்துரு. அபூபக்கர் என்ன பண்றாரு, உன் அடைக்கலத்தை நீனே வச்சுக்க, எனக்கு அல்லாஹ் பாதுகாப்பாளன் போய் சொல்லிரு. அவர் சொல்லி போடுறாரு. அப்புறம் தான் அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் இந்த 2வது ஹிஜ்ரத்து நடக்கிறது. இதுல என்ன, இந்த சம்பவம் வந்து விரிவாக பெரிய சம்பவம் இது புகாரியில 2298 3906. இதுல என்ன நம்ம சொல்ல வர்றோம்னா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அவங்க வாழும்போது நடந்த ஒரு சம்பவம். இதுல அபூபக்கருக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கிறாள் யாரு, முஸ்லிம் அல்லாத ஒருத்தர். முஸ்லிம் அல்லாத ஒருத்தருடைய அடைக்கலத்தின் கீழே அவங்க இருக்க ரெடியா இருக்கிறாங்க. நீ யாரா எனக்கு, நாங்க எங்க கொள்கை வேற உங்க கொள்கை வேற, நீங்க என்ன எனக்கு அடைக்கலம் தர்றது அப்படின்னு கேட்கல. நமக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா ஒருத்தன் நமக்கு உதவி செய்ய வந்தான்னு சொன்னா அந்த உதவி ஏத்துக்கலாம், அவர் முஸ்லீம் அல்லாம இருந்தாலும் பரவாயில்லை. அதனால நம்ம கூட்டம் நடத்துறதுக்கு மற்றதுக்கு போலீஸ் உதவி எல்லாம் நாடுறோம்ல, அதெல்லாம் தப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில உள்ளதுதான். அப்ப இப்னு தகனாக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நாட்டுல, அவங்களுடைய ஒத்துழைப்போட நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய பணிகளை செய்யலாம். அப்ப இந்த மாதிரியான நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இது எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னு கேட்டா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன அந்த சமுதாயத்துல பிற மதத்தவர் நீ பார்க்காத, அதுல நல்லவன் கேட்டவன் பாரு. பிற மதத்தவர்களா இருந்தாலும் என்ன செய்யணும், பிரிச்சு பார்க்கணும். அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களாக்கிறது, கெட்டவங்களாக்கிறது. ஒட்டுமொத்த சகட்டு மேனிக்கு எல்லாத்தையும் இன்னொரு மதத்துக்காரன் என்பதற்காக வேண்டி அந்த அடையாளம் உள்ளவனை எல்லாம் எதிரியா நினைக்கிறது, அந்த பெயர் சொன்னவனை எல்லாம் எதிரியா நினைக்கிறது, பள்ளியாசலுக்கு வர்றவனை எல்லாம் எதிரியா நினைக்கிறது, கோயிலுக்கு போறவனை எல்லாம் எதிரியா நினைக்கிறது, சர்ச்சுக்கு போறவனை எல்லாம், இது ஒரு அடையாளம் ஆக்க கூடாது. அந்தந்த மனிதனை வைத்துதான் என்ன போடணுமே தவிர அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில் மக்களை நீ வேறுபடுத்த, நல்லவன் கெட்டவனை நீ வேறுபடுத்தாத என்பதை இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு கற்றுத் தந்திருந்தாங்க. இதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அவங்க ஜனாதிபதி சக்கரவர்த்தி, அப்படி இருந்தும் கூட எதிரிகள்கிட்ட பேச்சு வரும்பொழுது, எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்கள்ட்ட வந்து சில நியாயங்களை சொல்லும் பொழுது, நான் யாரு நீ யாரு, ஏன் சொல்ல நீங்க கேட்கிறியா, அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவர்கள் சொல்வதில் ஒரு நியாயம் இருந்தால், அவங்க சைட்ல இருந்து ஒரு நியாயம் இருந்தால், அந்த நியாயத்துக்கு அப்படியே சரணாகதி அடையக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. பிற மதத்தவர்களா இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க, அது எப்படிங்க அது நியாயம், அதுக்கு ரிப்ளை நம்மள்ட்ட இல்ல, அவன் சைட்ல இருந்து கேட்கறது சரியா தெரிகிறது. உடனே என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நியாயத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சொல்றவன் யாருன்னு பார்க்க மாட்டாங்க. அதுக்கு 2-3 வரலாற்று நிகழ்ச்சிகள் இருக்கிறத பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக வேண்டி மக்காவுக்கு போறாங்க. போகும் பொழுது அவங்க எதிரிகளுக்கு தாங்க முடியல, 1000 பேரோட போறாங்க. எதிரிகளுக்கு தாங்க முடியல. என்னது, இவரை ஊரை விட்டு விரட்டணும், தனியா ஓடினா 2 பேரோட ஓடினாரு, இப்ப 1000 பேரோட உள்ள வர்றேங்கிறாரு. போகும்போது 2 பேரு, திரும்பி வரும்போது எவ்வளவு பேரு, 1000 பேருக்கு பெரிய நம்பர். அந்த காலத்துல பத்ர்ல 300 பேர் தான் இருந்தாங்கன்னு பாத்துக்கிறீங்களேன். 1000ங்கிறது இன்னைக்கு வந்து 10 லட்சம் பேர் இருக்கிற மாதிரி பெரிய படை, பெரிய நம்பர் அது. அப்ப 1000 பேரோட வந்தவொடனே என்ன செய்யறாங்க, அந்த ஊர் மக்கள் வந்து மறிக்கிறாங்க. வந்து என்ன மறிக்கிறாங்க, உள்ள நீங்க வரக்கூடாதுன்னு விரட்டி விடவும் முடியலைங்க. மீறி இவர் உள்ள வந்தால் வர முடியும். அவங்க என்ன கணக்கு பண்றாங்கன்னா,